வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்தால் இன்னைக்கு கதிரோடு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கண்ணு வச்சுட்டாருன்னு சொல்ல, அப்போ சக்திவேலும் குமாரும் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்போ சக்திவேல் என்ன நினைக்கிறாருன்னா, போலீஸை கூப்பிட்டு வர சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு குமாரை அனுப்பி விடுறாரு. போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டுவான்னு அவன் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். போடா என்னடா அப்படியே நிற்கிறாடுன்னா அப்புறம் அவன் கிளம்பி போவான். இந்த பக்கம் பார்த்தா பழனி வந்து பார்க்குறாரு அவங்க அண்ணனை. அப்பயும் வந்து அவர் கேட்குறாரு, பழனி என்னென்ன கதிரா தள்ளனா அப்படின்னோன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இருடா போலீஸை கூட்டு வர சொல்லி குமார் அனுப்பிச்சிருக்கேன், வந்தோன்னா நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே தகவல் போயிடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரி கண்ணு வச்சுட்டாருன்னு அவங்களும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பண்ணிங்கன்னா பழனி என்ன பண்ணுறாரு, போய் கோமதிக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் அண்ணன் கண்ணு வச்சுட்டாரு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, பழனி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குமார் ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிறாரு. ஏன்டா இங்கே நிற்கிறேன், நீ போய் போலீஸை கூப்பிட்டு வரலையான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் போகும்போது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் அப்போது சக்திவேல் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்களாம், இப்போ தான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னோடனே குமாருக்குலாம் அப்படியே பயமாயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு. அப்போ வந்து சக்திவேலுக்கு ஒரு கால் வருதுன்னு அவர் எழுந்து போயிடுறாரு. பழனி என்ன சொல்கிறாருன்னா, நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போக, இவன் என்ன பண்ணுறான், இவர் பேசினா ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு அவரோட ஆக்சிஜன் பழுப்பை எடுக்கலான்னு வருவான். அப்போ சக்திவேல் பார்த்துறாரு, டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்படியே முழிக்கிறான். அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.